ஒதுக்கப்பட்ட உன்னை ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ನಿನ್ನನ್ನು தேவன் உயர்த்துவார். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். 8 குமாரர் இருந்தார்கள். 7 குமாரர்களை இவர் நேசித்தார். 7 ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿದರು. 8வது பிறந்த தாவீதை இவர் நேசிக்கவில்லை. கொண்டு ಬಂದ ದಾವೀದನನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಲ್ಲ. அந்த பிள்ளைகளுடைய வரிசையிலே அவர் வைக்கவில்லை. ಮಕ್ಕಳ ಸಾಲಲ್ಲಿ ಅವರು ಇಡಲಿಲ್ಲ. அவர் ஒதுக்கப்பட்டவராக இருந்தார். தள்ளல்பட்டவராக. 8வது பிள்ளை தான் தாவீது. கடைசியா ஒரு பிள்ளை ஒரு வீட்டுல பிறந்துச்சுன்னா கடைக்குட்டி என்ன செய்வாங்களாம், செல்ல பிள்ளையா வைப்பாங்க. ஆனா தாவீது செல்ல பிள்ளை இல்ல, செல்லாத பிள்ளைன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஓரம் கட்டப்பட்டுட்டாரு. இவருடைய வாழ்க்கையே கண்ணீர் தான். அவர் தகப்பன் என்ன செய்வாராம், ஆடுகளை வைத்து அனுப்பும் பொழுது கரடி இருக்கிற இடத்துல, சிங்கங்கள் இருக்கிற இடத்துல ஆடை ஓட்டிட்டு போக சொல்லுவாராம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல போகும் பொழுது சிங்கம் அடிச்சு சாகடிக்கட்டும், கரடி அடிச்சு ஒரு கொள்ளட்டும், போற உயிரோட திரும்ப வரக்கூடாது. ஒரு தகப்பனுடைய எண்ணத்தை பாருங்க, ஒரு தாயுடைய எண்ணத்தை பாருங்க. அப்படியாக சொல்லிதான் அனுப்புவாராம். அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். உயர்த்துகிற தேவன் ஒருவர்